ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்ன நண்பர்களுக்கு சூரியன் மகரத்திலே இருக்கக்கூடிய ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12 வரை தை மாதம் முழுவதற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். எதற்கு இந்த மாத பலன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணத்தை தொடங்கக்கூடிய அற்புதமான மாதம் தை மாதம். பொங்கல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வும் இருக்கிறதுனால, பொங்கல் பண்டிகையாகவும் இருக்கிறதுனால, அது சார்ந்து அந்த சூரியனுடைய பலம் நமக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்பது அது மிகவும் முக்கியமானதாகும். இப்போ நம்ம லக்னத்திற்கு சூரியன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. 3ஆம் வீடு அப்படின்னாலே கம்யூனிகேஷன் மற்றும் நம்ம தைரியம், தன்னம்பிக்கை, அறிவு இதெல்லாம் சொல்கிறது தான். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரு, இடமாற்றம், பிரயாணங்கள் இதையும் குறிப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு 8ல் போகிறாருங்கிறத கவனிக்கணும். அதனால் முதல் 10 நாட்களில் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா சூரியன் நட்சத்திரத்திலே இருக்கார் 8ஆம் இடத்துல. ஆனால் சூரியனுடைய வீடு நமக்கு 3ஆம் வீடு அமைகிறதுனால அந்த 8ஆம் வீட்டினுடைய பலனுக்கு பாதிப்பான 3ஆம் வீட்டின் பலன் என்பது நமக்கு நன்மைகளை தரும். எதிர்பாராத நல்ல நன்மைகள், எதிர்பாராத நல்ல செய்திகள், எதிர்பாராத வகையில் நமக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பராக்கிரமம், செயல்பாடுகள், உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதனால் நமக்கு இந்த 10 நாள் நல்லா பயன்படுத்திக்கலாம். 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 13 நாள் நல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதாவது ஒரு பாதுகாப்போடு இருந்துக்கணும். பண விஷயத்துலேயும், உறவுகள் விஷயத்துலேயும், ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல எந்த கிரகம் போனாலுமே கூட கொஞ்சம் பதட்டம் வரும், தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும், அதே போல் பயம் வரும், ஆரோக்கியம் அதனால் பாதிக்கப்படும். இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்குது. அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது 8ஆம் இடத்தினுடைய தன்மை. இப்போ அந்த இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அதனால் மெயினாக மிதுனத்துக்கு பார்க்க வேண்டியது கொடுக்கல் வாங்கல், காசு பணம் கொடுக்கல் வாங்கல், அல்லது நமக்கு பணம் ஹேண்டில் பண்ணுறம்போது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதை அசால்ட்டாக இல்லாமல் ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய ஒரு தன்மை, சேஃப்டி, அதை பார்த்துக்கணும். அதுபோக தந்தைக்கு ஆகாத ஒரு அமைப்பு சூரியன் 8ல் இருக்கிறதுங்கிறது தந்தை சார்ந்த பிரச்சனைகள், அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, இது மாதிரி அவருடைய ஒரு தேவை, அவருடைய ஒரு உதவிகள் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கருத்து வேறுபாடுகள். அப்போ இந்த 8ல் இருக்கிற அந்த நாட்கள், அந்த மாதம் முழுவதுமே நம்ம புது முயற்சிகள் பண்ணாமல் இருந்தாலே போதும். மெயினாக அது பூர்வீகத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லாத பயத்தை கொடுக்குது, டென்ஷனை கொடுக்குது. அன்னெசரியாக அசால்ட்டாக இருந்தோம்னா ஒரு காயமாகிறது, விபத்துக்கு ஆகிறது, அல்லது வம்பு வழக்கு வர்றது, இதனால் மனசு சஞ்சலப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இப்போ வீடு கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், அல்லது உற்பத்தி சார்ந்த பொருள் பண்ணிகிட்ருக்கோம்னா அதில் திருப்பி பண்ணுறோம் இல்லையா? ஏதோ ஒரு தவறு நடந்து அது வேலை சரியாக அமையாமல் டிலே ஆகிறது. அதனால் திருப்பி பண்ணும்போது நமக்கு அதனால் எச்சா செலவாகிறது. ஒரு வேலைக்கு 2 வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ அதனால் நமக்கு இந்த சூரியன் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பதட்டத்தை குறைச்சிக்கணும், பொறுமையை கையாளணும். பேசும்போதும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும்போதும் யாராவது ஒருத்தரை உதவிக்கு வச்சுக்கலாம். நம்ம ஞாபக மறதியால் செய்யக்கூடிய தவறுகளும் அதில் சால்வ் ஆகும். சில விஷயத்தை நம்பக்கூடாததை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளையும் நாம் தவிர்த்துக்கலாம். இப்போ ஃபோன்லேயே எவ்வளவோ நமக்கு சைபர் கிரைம் வருது, பிரச்சனைகள் வருது, மெசேஜினால் பிரச்சனை வருது, பணம் அனுப்புறதில் பிடிக்கிறதில் கணக்கு வழக்கில் பிரச்சனை வருது. அதை தெரியாமல் நம்ம ஒரு கிளிக் பண்ணிட்டேன், அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம். அதனால் 8ஆம் இடம் என்பதை நாம் முன்கூட்டியே இன்ன ரூபத்தில் தான் நமக்கு வரும்னு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் இன்ன பாயிண்ட்டுன்னு கணிக்கலாம்.
இப்போ பண விஷயம் ஒன்று, உறவு ஒன்று, ஆரோக்கியம் ஒன்று. இந்த 3மே முக்கியமாக தேவைகள். வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. நம்மளுடைய வேலைக்கு ஒரு வேலை இழப்புங்கிறது நிகழாது. ஆனால் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டார்ச்சருங்கிறது இருக்கும். ஸோ அதை கவனிச்சுக்கணும். எப்போவுமே மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான மகரம், 12ஆம் இடமான ரிஷபம், இந்த 3ம் நமக்கு நெகட்டிவான ஸ்தானங்கள். அதில் எந்த கிரகம் போனாலும் அந்த கிரகம் சார்ந்து சில நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதில் அதிக தீவிரமாக, அதிக பலமாக, அதிக ஆதிக்கமாக இருக்கிறது 8ஆம் இடம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு, அது நம்மளுடைய பலவீனத்தை சரி பண்ணணும். பலத்தை இழந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், கேர் எடுத்துக்கணும். சூரியன் அப்படின்னு சொல்லிட்டாலே எலும்பு சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்டது, ஹார்ட்டு, இருதயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இடுப்பு, இதெல்லாம் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம். தந்தை வர்க்கங்கள், தந்தை சார்ந்த உறவினர்கள், பெரியப்பா, சித்தப்பா, பங்காளி வர்க்கம், இதெல்லாமே. அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், ஒரு கவர்மெண்ட்டில் நமக்கு நம்ம தொழில் சார்ந்த பணிகள் இருக்கலாம். கவர்மெண்ட்டு சார்ந்து நாம் ஏதாவது அவங்கக்கிட்ட டீல் பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்போ இந்த கவர்மெண்ட்டு சார்ந்த அதிகாரிகள் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவாக வேலை செய்வாங்க, அல்லது நமக்கு ஆதாரமாக இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அதை தேவையில்லாமல் நாம் அதில் பிரச்சனை வளர்த்துடக்கூடாது. எப்பவும் நம்ம யதார்த்தமாக பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி பேசும்போது அவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் தந்தை கூட அப்படி தான். அப்போ சூரியன் என்பது நமக்கு 8ஆம் இடம் என்பது சூரியனுடைய தன்மையில் தொய்வு ஏற்படுகிறது, பலவீனம் ஏற்படுகிறதுன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம அதில் பொறுப்பேற்றுக்கிறது நல்லது. இப்போ பேசிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லக்னத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக நமக்கு 4, 8, 12 தான் இருக்குது. 3, 7, 11 ஒரு பாதம் தான் இருக்குது. அதனால் அதிகபட்சமாக 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்ங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால நம்மளுடைய லக்னத்துக்கு சூரியன் அவ்வளோ பெனிஃபிட்டான கிரகம் அல்ல. ஆனால் அடிப்படையில் சூரியனுடைய காரகத்துவம் எல்லாம் தந்தை நல்லா இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில் நல்லா சர்வீஸ் பண்ணணும்னா சூரியன் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். இத்தனையும் இருக்குது. பட் நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் அது கரெக்டானபடி அமைஞ்சிருக்கணும். 4, 8, 12 கெருக்கடையரமாக இருந்தாலும் 3, 7, 11 சூரியன் பலம் பெற்றிருந்தாருங்க அப்படின்னா அது தீமை செய்யாது. அப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை சரியானபடி கணித்து 12 பாவ அதிகாரிகளை தெரிஞ்சு அதன் மூலம் நம்ம அன்றாடம் என்ன நடக்குது, என்ன நிகழ்வுகள், திசாபுத்தியில் நமக்கு என்ன கேள்விகள், அதுக்கு சாதகமாக பாதகமாக அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.